Hi, welcome to Karayo. So last episode வந்து ஒரு கண்டெய்னர்ல எப்படி வந்து காம்போனன்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் வந்து நம்ம கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். பட் அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ லேஅவுட்னு சொல்லிட்டு சும்மா அடுத்தடுத்து தானாகவே வர்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் கொடுக்கறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காம்போனன்ட் எடுத்து அது கண்டெய்னரில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இருக்கணும், இந்த பிக்சல் ஹைட்லேயே இந்த பிக்சல் வித் இருக்கணும், அந்த மாதிரி அதோட சைஸு காம்போனண்ட்டோட சைஸையும் சரி, அட் தி சேம் டைம் அது அந்த கண்டெய்னரில் ஒரு அந்த ஃப்ரேமில் எங்கே இருக்கணுங்கிற அந்த பொசிஷனும் சரி, இது ரெண்டை பற்றி தான் வந்து இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸை வச்சு தான் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த லேஅவுட் என்ன, ஃப்ளோ லேஅவுட், அது வந்து அடுத்தடுத்து இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அதை தவிர மீதி என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் எது நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை பற்றி இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளோ லேஅவுட் மாதிரியே நம்மக்கிட்ட வந்து கார்ட் லேஅவுட் இருக்குது, பார்டர் லேஅவுட் இருக்குது, கிரிட் லேஅவுட் இருக்குது, இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி காம்போனன்ட்ஸை வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, பட் இதில் நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது இதை இந்த ஃப்ளோ லேஅவுட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு லேஅவுட்டே நீ தர வேணாம், நானே பொசிஷன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல் அப்படிங்கிறது தான் வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ ஃப்ளோ லேஅவுட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நல் வச்சு நம்ம லேஅவுட்டை நம்மளாவே பண்ணோம் அப்படின்னா அது வந்து எப்படி பொசிஷனிங் பண்ணணும் என்ன அந்த மாதிரி இதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லேஅவுட் வந்து என்ன பண்ணுறோம், நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். யூஸ்வலாக என்ன கொடுப்போம், ஏதாவது ஒரு ஃப்ளோ லேஅவுட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு லேஅவுட்டை கொடுக்கணும், இப்போல்லாம் இங்கே நல்லுன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்கே இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட ஹைட் என்ன, வித் என்ன, இதெல்லாமே நம்மளவே கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பட்டனுக்கு வந்து இதை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பட்டன் வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் ஆட் ஆகிருக்கு இல்லையா, இந்த பட்டனுக்கு மட்டும் நம்ம முதல்ல இது இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ பட்டன் டாட் செட் பவுண்ட்ஸ் அப்படின்னு காமிக்குது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கான அர்த்தம். ஸோ செட் பவுண்ட்ரிஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேமில் இதோட பவுண்ட்ரி என்ன, எங்கேருந்து எங்கே வரைக்கும் இது இருக்கணும், அதோட ஹைட் என்னவாக இருக்கணும், வித் என்னவாக இருக்கணும், பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கோங்க, ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் என்னன்னா ஆப்வியஸ்லி 0,0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 0,0 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி பாருங்கள், 4th குவார்ட்டரில் இருக்கும் இல்லையா, அந்த கிராஃப் மாதிரி பாருங்கள். ஓகே, ஸோ 0,0 இங்கே இருக்குது, இங்கே அதே மாதிரி நமக்கு எக்ஸ் ஒய்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 0,0லேருந்து நம்மளோட டிஸ்பிளே சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட பிக்சல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து 100,100 அப்படிங்கிற இடத்துல போய் அந்த 100 சென்டிமீட்டர்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் 100 சென்டிமீட்டர் ஒய் ஆக்சிஸ் இந்த இடத்துல போய் இந்த பட்டனை ப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கேட்குது இல்லையா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம சொன்ன பொசிஷன். ஸோ 100,100 அப்படின்னு கொடுக்குறேன், இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வித் அண்ட் ஹைட் கேட்குது இல்லையா. ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம வந்து இந்த பட்டனோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 150 அண்ட் இது வந்து ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஓகே, ஸோ இதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட வேணுமா கம்மியாக வேணுமான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்களாக தோணி உங்களுக்கு எப்படி பார்க்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுக்குறது தான். ஸோ இந்த செட் பவுண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூல் இது இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதை வச்சுட்டு ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா மாற்றிக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ கிளிக் மீ அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது, இது வந்து 150 பிக்சல்ஸ் வித் இருக்குது அண்ட் 50 பிக்சல்ஸ் ஹைட் இருக்குது. இது ரொம்ப வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை குட்டி பண்ணிக்கலாம். ஸோ வித்தை வந்து 100ன்னு குறைச்சிக்கிறேன், இதை வந்து ஒரு 13 வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இது ரொம்ப தள்ளி இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது மாதிரி 50-50ன்னு மாற்றிக்கலாம். 50-50 பிஸ்கட்டுக்கு போயிடாதீங்க. சரி, இங்கே பார்த்தீங்களா, ஸோ இதோட சைஸ் வந்து இப்போ வந்து குட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் இதை நவட்டினாலும் அது அதே இடத்துல தான் வந்து இருக்குது. ஏன்னா அதை நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 50 பிக்சல்ஸ்,
ஒய் ஆக்சஸ்லேருந்து 50 பிக்சல்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதோட பொசிஷன் வந்து மாறாது. பட் ஆனால் இதே இது இந்த பவுண்டரிஸ் கொடுக்காம நீங்கள் இந்த இடத்துல நல் கொடுக்க பதிலாக அந்த நியூ ஃப்ளோ லேஅவுட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இந்த சைஸில் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அந்த விண்டோவோட சேர்த்து அதுவும் வந்து ஒரு லொக்கேஷனை மாற்றிக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃப்ளோ லேஅவுட்க்கும் நம்மளோட இந்த மாதிரி நல் வச்சுட்டு நம்மளாக வந்து அதோட பவுண்டரி செட் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதோட இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு. ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த சைஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இது 50-15 கொடுத்துருக்கீங்கன்னா இதை நீங்கள் ஒரு 500 × 500 மாதிரி நான் பெருசாக ஆக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆக்கிக்கலாம். ஸோ இது எல்லா வேல்யூஸுமே நீங்களாக கொடுக்குறது தான். ஓகே? ஸோ இப்போ இது ஒன்று இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த லேபிள் வச்சு இந்த லேபிளுக்கு பக்கத்தில் இந்த பட்டன் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கும் ஒரு செட் பவுண்டரிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ லேபிள் டாட் செட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதில் வந்து அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 50யும் ஒய் ஆக்சிஸ்க்கு நான் வந்து சும்மா ஒரு 30யும் கொடுக்குறேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே? வித்து வந்து ஒரு 50 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன். அவுட்புட் பார்த்துட்டு நம்ம தகுந்த மாதிரி அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ஆட் பண்ணலை, ஸோ அதை வந்து இருக்காது. ஸோ ஃப்ரேமில் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ லேபிள் ஆட் பண்ணியாச்சு. சரி, இந்த லேபிளை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோ லேஅவுட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லுன்னு கொடுத்துட்டு இந்த செட் பவுண்டரிஸ் இருக்கிறத இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இது வந்திருக்கு, அடுத்த லைனில் இது வருது. ஓகே, ஆனால் இந்த லேபிளுக்கு தேவையான இது இல்லை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏர்லியே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதோட வித்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் இதோட வித்தை வந்து ஒரு 100 பிக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு இதே லைனில் இது வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் இதோட ஒய்யும் நான் 13 ஆக்குறேன். ஆனால் இதோட எக்ஸை வந்து நான் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி பார்க்குறேன். ஓகேயா? 100 பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது 50, இதோட வித்து 100னா கண்டிப்பாக அதோட கூட தானே வரணும். ஸோ ஒரு 200 கொடுத்து பார்க்குறேன். ஓகே? நம்மளுக்கு வந்து இது அடுத்தடுத்து வரணும். ஃபர்ஸ்ட் வந்து லேபிள், அதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது, அப்படி அப்படியே ரைட் சைடில் பட்டன் இருக்குது. இப்போ இந்த பட்டன் அப்படியே அடுத்து கீழே கொண்டு வர டைப் பண்ணும். ஓகே? ஸோ இப்போ கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா கீழே கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இது இவ்வளோ தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது வேண்டாம். ஸோ இது 50ஆகவே இருக்கட்டும். ஒய் ஆக்சிஸில் வந்து தள்ளணும். ஸோ இதோட ஒய் ஆக்சிஸ் 30 இருக்குது, இதோட ஹைட் வந்து 20. ஸோ மினிமம் 50 தேவை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம 70 கொடுத்து இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே? ஸோ ஒன்றுக்கு கீழே ஒன்று பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வச்சு சாரி ஸோ இப்படி தான் வந்து இந்த இதில் வந்து செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் வச்சு நம்ம லேஅவுட் வந்து டிஃபால்ட்டாக இருக்க எந்த கிளாஸையும் யூஸ் பண்ணாமல் நம்ம நல்லுன்னு கொடுத்துட்டு நம்மளாவே அதோட பவுண்டரிஸ் வித் என்ன ஹைட் என்ன இது எல்லாத்தையும் நம்மளாவே வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸ் நீங்களாவே இந்த ஹைட்டு வித்தை பொறுத்து எது எது எங்கே இருக்கணுமோ ஆட் பண்ணி போடுற மாதிரி தான். ஓகே? ஸோ இது 50 இருக்குது அண்ட் இதோட வித் 100னா இதுக்கப்புறம் வர ரைட் சைடில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150க்கு மேலே இருக்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ரைட் சைடில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தோராயமான கணக்கில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே? ஸோ இப்படி தான் வந்து இந்த செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து லே அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளோ லேஅவுட், இந்த மாதிரி நல்ல வச்சுட்டு நம்மளாவே கொடுக்குறது, இந்த 2 மெத்தட்ஸ் தான் மேஜராக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது தவிரையும் நம்மக்கிட்ட கிரிட் லேஅவுட் அண்ட் தென் கார்ட் லேஅவுட், இந்த மாதிரி மற்ற பார்டர் லேஅவுட் இதெல்லாம் விஷயங்களும் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். பட் பேசிக்லி ஒரு ஆப் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று தான். டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி முதல்ல பண்ண மாதிரி சும்மா ஃப்ளோ லேஅவுட் வச்சு எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக உங்களுக்கு பொசிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு கண்டெய்னர் ஒரு ஃப்ரேமில் வந்து காம்பனன்ட்ஸை ப்ரிசைஸாக நம்மளுக்கு தேவையான எக்ஸாக்ட் லொக்கேஷனில் பொசிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ண மாதிரி பண்ணலாம். ஒரு இமெயில்னு வச்சுட்டு பக்கத்தில் இமெயில் வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு
ஃபார்ம் வாங்கி டேட்டா கலெக்ட் பண்ணுற அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று பண்ணலாம். ஓகே, ஸோ அதிலே வந்து பட்டன் அமுக்க வைக்கிறது அண்ட் அதாவது பட்டன் அமுக்குனா இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஈவெண்ட் பற்றியும் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்துக்கலாம். அண்ட் தென் பாய்.